ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் ட்ராமா பார்த்து. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ராமா தான் கொண்டுட்டு வந்திருக்கேன். வழக்கம் போல் ஆஃபீஸ் ட்ராமா தான். வழக்கம் போல் வித்தியாசமான கதை தான். ஸ்டோரியோட ஒன்லைன் என்னென்னா, அப்ராடில் படிக்கிறப்போ அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அந்த குழந்தைய ரகசியமாக பெற்று கொரியா கொண்டு வந்துடுறாங்க. தான் வீட்டுக்கும் தெரியாமல் சமுதாயத்துக்கும் தெரியாமல் அந்த குழந்தையை எப்படி மறைச்சு வளர்க்குறாங்க. அது போக ஹீரோ கிட்ட எப்படி காதல் வலையில் விழுகிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோ நம்ம ஹீரோயினை ஏற்றுக்குருவாரா? நம்ம ஹீரோயின் காதலுக்கு மிகப்பெரிய தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் மீறி அவங்க 2 பேரும் எப்படி ஒன்று சேர்றாங்கன்றத மிக சுவாரஸ்யமாக அந்த ட்ராமாவில் காட்டியிருப்பாங்க. அது போக ஹீரோயினோட எக்ஸும் மிகப்பெரிய பணக்காரன். திரும்பவும் ஹீரோயின் வேணும்னு சொல்லி நிற்பான். இப்படி பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் அந்த ட்ராமா இருக்கும். இது ஒரு லாங் ட்ராமா தான். நம்ம ஷார்ட்டாகவே பார்த்துடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. இது ஃபர்ஸ்ட் வீடியோ, இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் வீடியோனால மறக்காமல் ஒரு ஹைப் ஒன்று கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு மலையில் நனைஞ்சு நின்றுக்கிட்டு தான் லவ்வர் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. என்னை புரிஞ்சுக்கோடா, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், நீ பண்ண தப்பெல்லாம் மறந்துடுறேன், ப்ளீஸ்டா நம்ம 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணலாம், என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதுடா, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வழுக. நீ எனக்கு வேணாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். போக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு அபார்ஷன் பண்ண போகிறாங்க. அப்போ ஒரு அம்மா கையில் குழந்தையோடு வராங்க. அதை பார்த்த ஹீரோயினுக்கு குழந்தைய கலைக்கணுமா அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி வருது. தன்னுடைய காதலனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுட்டு சர்ச்சுக்கு போனால் அங்கே கிட்டத்தட்ட நீ நல்லா பார்த்துக்கணும், அவள் கஷ்டத்துலேயும் அவள் துன்பத்துலேயும் நீ தான் இருக்கணுன்ற மாதிரி ஃபாதர் சொல்ல, இப்படி கல்யாணம் முடிஞ்சு 2 பேரும் கிஸ் பண்ணுறதை பார்த்த ஹீரோயின் அப்படியே மனசொடைஞ்சு போகிறா. அந்த இடத்துல வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு. இவங்க தான் ஹீரோயினோட அப்பா அம்மா. ஹீரோயினோட அப்பா ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி. ஏன்னா அரசியல்வாதினா உங்களுக்கு தெரியும், குடும்பத்தில் என்னென்ன நடக்குதோ எல்லாம் ஃப்ளாஷ் நியூஸாக வரும். இவங்க ஒரு கௌரவமான குடும்பம் தான். ஹீரோயின் இப்படி ஒரு வேலையை பார்த்து வேற வச்சுருக்கா. இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தையெல்லாம் பேத்துட்டு கொரியா போயிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை என்னமோ பேனு கத்த ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. என்னென்னா குழந்தை பாத்ரூம் போயிடுச்சு. இங்கே ஒருத்தவங்க கத்துறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, என்ன நீ குழந்தை இப்படி பார்த்துக்கிற, ஒழுங்காக பார்த்துக்க தெரியாதான்னு சத்தம் போட ஹீரோயின் உடனே பாத்ரூம் போகிறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ பாத்ரூம்லேருந்து வெளியே வராரு. நம்ம ஹீரோ இடிக்கிற மாதிரி போகிறாங்க. ஹீரோக்கு பெண்கள்னாலே கொஞ்சம் அலர்ஜி தான். இப்படி யார் அந்த பொண்ணுன்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோ போய் பக்கத்தில் ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்கார. அந்த பொண்ணு என்னமோ நம்ம ஹீரோ ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப வலியுது. நம்ம ஹீரோ இந்த ட்ரெஸ்ஸு எங்கே விற்கிது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவங்க தான் ஹீரோவுடைய அப்பா. இவங்க ஹீரோவுடைய சித்தி. ஹீரோவுடைய அம்மா இறந்துட்டாங்க. இப்படி ஹீரோவுடைய ஃபேமிலி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஓரளவு ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டு உட்காடுறாங்க. இப்போ குழந்தை திரும்ப அழுகுது. எங்களுடைய அந்த ஃபார்முலா மில்க் அவங்க பேக்லேயே வச்சுருந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட அடிஷ்னலாக இருந்திருக்காது. இப்போ போயிட்டு அந்த கேபின்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க அந்த வேலை செய்கிறவங்கள்ட்ட, இது மாதிரி மில்க் இருக்கா, கொஞ்சம் கொடுங்க குழந்தைக்குன்னு சொல்கிறப்போ, இல்லைங்க இது மாதிரி விஐபி இருக்கிற இடத்துல தான் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா ஒரு டப்பா பால் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் ஒழுங்காக போவாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மேலேயே பொத்துன்னு போயிட்டு கொட்ட. நம்ம ஹீரோக்கெலாம் செம்ம காண்டாயிடுது. அதுவும் நம்ம ஹீரோ மேலே படாத இடத்துல பட இந்த பிள்ளை சும்மா இல்லாமல் கையை வச்சு தட்டுன்னு தட்டி விட்டுட்ருக்கு. நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுது. என்ன பண்ணிட்டு இருக்க, கரும்பு முடிச்சவளே கையெடி அப்படின்னு சொல்ல, இல்லை சார் தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி குழந்த மாதிரி பேச ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. உன் மேலே என்னை ஹராஸ்மெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்க போகிறேன்டி அப்படின்னு சொல்ல, என்ன ஓவராக தான் பண்ணுற, ஏதோ பால் கொட்டிச்சுன்னு தொடச்சி விட்டா ஓவராக சீன் போடுற, நீ அந்த அளவுக்குலாம் வேர்த் ஒன்றும் கிடையாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோக்கு யாரா அந்த பஜாரின்ற மாதிரி தான் இருக்குது. அங்கே பக்கத்தில் இருக்க கூலிங் கிளாஸ் போட்ட பொண்ணு சிரிக்குது. நான் ஹீரோ ரொம்ப சீன் போட்டிருப்பான் அந்த பொண்ணுக்கிட்ட. இப்படி ஒரு பக்கம் இருக்கு. நம்ம ஹீரோயின் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அந்த ஃபேஷன் காம்படிஷனுக்கு தான் போகிறாங்க. ஃபேஷன் டிசைனராக நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு தான். இப்படி போகிறப்போ இவங்க பொட்டியில் இந்த மாதிரி ஃபார்முலா மில்க் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு அந்த ஆஃபீஸர் செக்கிங்க்கு பண்ணணும், நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்ல, பக்கத்தில் இருக்க பாட்டி அம்மா இவங்க கொஞ்சம் ஏர்போர்ட்டில் பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க ஹீரோயின் கிட்ட. அவங்க குழந்தைய என்கிட்ட கொடு, நீ போய் செக் பண்ணிட்டு வா, நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறப்போ, இந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் பெட்டியை தொலைச்சிருந்துருப்பாரு. அவர் தேட
போக இந்த அம்மா வந்து என் பெட்டி மாதிரியே இருக்கேன்னு ஹீரோவுடைய சூட்கேஸை பார்த்துட்டு குழந்தைய ஹீரோவுடைய சூட்கேஸ் பக்கத்துலேயே வச்சிடுறாங்க, அந்த ட்ராலி பக்கத்துலேயே. பாட்டியோட ஹஸ்பண்ட் வந்து பெட்டியை கண்டுபிடிச்சிட்டு வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போக அந்த அம்மா குழந்தைய மறந்துட்டு போக இந்த பக்கம் ஹீரோயினோட பேக்கை செக் பண்ணால் அதில் நிறைய பவுடர் இருக்குது, இதை நாங்கள் செக் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து உங்ககிட்ட கொடுப்போம்னு சொல்ல நம்ம ஹீரோ இது தெரியாமல் குழந்தையோட வச்சு பொட்டியை வந்து தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே ஹீரோவை பிக்கப் பண்ண வந்த ஒருத்தர் வந்துட்டு, என்னங்க குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, குழந்தை யாருது அப்படின்னு சொல்லி இவர் பயங்கரமாக கத்த. ஹீரோக்கு ஒரே ஷாக்கு, என்னது குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க ஃபாரினுக்கு படிக்க அனுப்புனா கடைசியில் ஒரு குழந்தைய பெற்று கொண்டுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்வியை இவருக்கு கேட்டுட்டு இருக்காரு ஹீரோவை வந்து கூட்டிகிட்டு போக வந்தவர். இது என்னடா எனக்கு வந்த பெரிய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் வெளியே வந்து பார்த்தா குழந்தைய காணோம். எல்லாட்டையும் போய் கேட்குறான், இங்கே ஒரு பாட்டிமா என் குழந்தைய வச்சுருந்தாங்க, யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே இருக்கவங்களெல்லாம் கேட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. அப்போ வந்து அவள் எடுத்துகிட்டு வந்த அந்த ப்ராஜெக்ட் அந்த ட்ரெஸ்ஸை வந்து கீழே வேற போட்டுடுறா தெரியாமல். இங்கே ஹீரோ வந்து இந்த குழந்தை திங்ஸ் எல்லாம் காணாமல் போச்சுன்னா ஏர்போர்ட்டில் ஒரு இடத்துல இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹீரோவுடைய கார்டை கொடுத்துட்டு போக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கை குழந்தை யாராவது காணாமல் போயிடுச்சுன்னா இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, இந்தாங்க இவர் தான் குழந்தைய எடுத்துகிட்டு போயிருக்காரு, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒப்படைச்சிருன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல. இப்போ வந்து அந்த குழந்தை நெய் அழுதுட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் ஃபோன் பண்ணிட்டு, ஏய் களவாணி பையில யாருடா நீ, என் புள்ளைய எங்கடா தூக்கிட்டு போன, உன்னை சும்மா விட மாட்டேன், போலீஸ்ட்டு பிடிச்சி குத்துருன்னு சொல்ல. ஓவரா பேசாத, பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, அங்கே பார்த்துக்கலான்னு சொல்ல. இங்கே ஹீரோயின் குடுன்னு ஓட. இப்போ இந்த குண்டங்களை காமிக்கிறாங்களே, இவர் வந்து நம்ம ஹீரோயினோட அங்கிள் தான். அவர் ஏதோ தற்கொலை பண்ணிக்க போக அவரை வந்து பிடிச்சி போலீஸ் கூட்டிகிட்டு வந்துட்டு தன்னுடைய மனைவி கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இது மாதிரி சூசைட் அட்டன் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவும் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோயினை வந்து பார்த்துடுறான் நம்ம ஹீரோ. இவ அவள அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம ஹீரோக்கு. இவன் உடனே குடுகுன்னு ஓடி வந்துட்டு என் குழந்தைய குடுறா அப்படின்னு சொல்ல, என்னது உன் குழந்தையா, இதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து அந்த விசிட்டிங் கார்டை பார்த்துருப்பா இல்லையா, அப்போ ஹீரோவோட கம்பெனிக்கு தான் அவள் காம்படிஷனுக்கு வந்திருப்பா. இப்போ ஹீரோ கிட்ட எப்படி என்னோட குழந்தைன்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அவங்களுடைய ஆன்ட்டி வேற பார்த்துட்டு, என்னடி குழந்தையோட வந்திருக்க, என்ன விஷயம்னு கேட்க, இந்த குழந்தைய எங்கள் ஆன்ட்டி குழந்தை தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு உருட்ட ஆன்ட்டி கிட்ட வேற கண்ணை காமிக்க, ஆன்ட்டியும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோயின்ட்ட குழந்தைய கொடுக்க. இங்கே யாருக்கும் ஒன்றும் புரியல. ஹீரோயின் வந்து இந்த குழந்தைய நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், எனக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு கட்டுக்கதை கட்டி விட்டுட்டு ஒரு ரூம் எடுத்து தங்க வரா. அப்போ வந்துட்டு இந்த காம்படிஷன் முடிஞ்சோடனே நம்ம அப்ராட் போயிடலான்னு குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் வந்து தான் எடுத்துகிட்டு வந்த ப்ராஜெக்டை காணோம் அப்படின்றத ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணுறா. இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ திரும்ப போய் தேட முடியாது இல்லையா குழந்தையோட, அதனால ஃபேப்ரிக் எல்லாம் வாங்கிட்டு நம்மளே போய் ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்க. நம்ம ஹீரோயினோட அந்த டிசைனை தான் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அவளோட ப்ரொஃபைலில் பார்த்தோன்னே ஹீரோக்கு ஞாபகம் வந்துருச்சு, காலையில் இவ்வளோ பிரச்சனை பண்ணாலே அந்த பொண்ணு தான் நம்ம கம்பெனிக்கு நாளைக்கு வராளா, வரட்டும் வரட்டும் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் துணியெல்லாம் ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, அதனால இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சித்தி கிட்ட சொல்லிட்டு போக, நான் 2 புள்ள பெற்றவ எனக்கு தெரியாதான், நீ போடி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயின் வந்து ஹீரோவுடைய ஆஃபீஸில் நிற்க. ஹீரோக்கு தெரியும் ஹீரோயின் சொல்லிட்டு, இவன் வந்து கொஞ்சம் பேசணும் தனியாக வாங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சிரா. அதனால ஹீரோ தனியாக வரான். நம்ம ஹீரோயின் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறான், என் ப்ராஜெக்டை மிஸ் பண்ணிட்டேன், இதை மாதிரி ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் எனக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல. இவன் நக்கலாக சிரிக்கிறான், கிளம்புன்னு சொல்லிட்டு. இவன் ரொம்ப வந்து கையெடுத்து கும்பிட்டு அழுது கேட்குறா. அதனால ஹீரோவுடைய மனசு கருகிடுது. அதனால வந்து அவங்க ஃபேப்ரிக் தைக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே வந்து நீ வந்து ஸ்டிச் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அவள் ஒர்க்கை ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இவ தான் ஹீரோ உடைய வந்து ஃபியான்சி. 2 பேரும் வந்து பேசி வச்சுருக்காங்க அவங்க வீட்டில், இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோக்கு பெருசாக பெண்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. இவர் ஹீரோயினோட அப்பா, இவர் வந்து அரசியல்வாதி, இவர் மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்காப்ல. இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் காலையில் போனவங்க நைட் ஆகிடுச்சு, இன்னும் வீட்டுக்கே போகல. சித்தி திட்டுறாங்க, எங்கடி போன இந்த குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு, நைன்னு அழுது சாவடிக்குதுடி அப்படின்னு சொல்ல. இங்கே ஹீரோயினுக்கு ஒரே அழுகையாக வருது. ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் குழந்தை, இதெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி தான் சமாளிக்க போகிறனோ, என் லைஃப்பை நான் இப்படி தான் வாழ போகிறனோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வரான். வந்துட்டு இது மாதிரி என்ன நீ தச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க. ஹீரோயின் நைட் ஃபுல்லாக தச்சிட்ருக்கா. இப்படியே காலையில் ஆகிடுது. இங்கே ஃபேஷன் ஷோவே ஸ்டார்ட் ஆகிட்டு ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினை காணோன்னு சொல்லிட்டு அந்த
ரூமில் வந்து பார்த்தா இவன் நைட்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு அப்படியே படுத்து தூங்க, என்ன நீ போட்டிக்கு போகலையா, தச்சதெல்லாம் வேஸ்ட்டு தான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஐயோ நான் இப்போ மாடலுக்கு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மாடலாக இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரெஸ்ஸை பிடிச்சி அவுக்க போக, அடி கருமம் பிடிச்சி அவளை தள்ளுடி என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட, நம்ம ஹீரோயின் பார்க்குறான் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்ஸை அவள் பாட்டில் கழட்ட ஆரம்பிச்சிட்டா. இங்கே ஹீரோக்கு பக்கங்குது, என்னம்மா பண்ணுற, ஒரு நிமிஷம் இல்லைம்மா இப்படிலாம் பண்ணாதம்மா, நானே போகிறேன் மாடலா, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் செய்ய போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கோட்டை பொத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை போட, நம்ம ஹீரோயின் குறுன்னு பார்க்க திரும்பி தோலை இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி சத்தம் போட, இங்கே ஹீரோக்கு மாறு வேஷம் போட்டு நம்ம ஹீரோயின் அனுப்பி வைக்கிறா. ஏன்னா ஓனரோட பையன்றது பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, அதனால் மீசை தாடி என்னென்னமோ வச்சு அனுப்பி விட, இப்படியே நம்ம ஹீரோ வரான். இருந்தாலும் அவங்க சித்திக்கெல்லாம் டவுட்டாக தான் இருக்குது, இந்த மொசரக்கட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து ஒரு வழியாக முடிஞ்சு போக, இந்த பக்கம் குழந்தைய பார்த்துக்கிறப்போ இந்த குட்டி பையன் ஏதோ பாலாக வேற சிந்தி வச்சிடுறான். ஹீரோயின் கூலாக சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா பார்த்தோன்னே பயந்துட்டு பெஞ்சு கீழே போக, அம்மா கரெக்டாக வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை விட்டு எப்படா தப்பிக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் குழந்தை என்ன பண்ணுதுன்னா அந்த பாலை வேற தெரியாமல் அப்படியே குனிஞ்சு வாயில் போட்டுறது. நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி உன் பையனுக்கு தொண்டையில் ஏதோ சிக்கிக்கிச்சு, ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கோம். ஹீரோயின் பையன் தெரியாது, பட் வந்து நம்ம குழந்தைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல, இந்த பக்கம் காம்படிஷனில் வந்து நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க. ஹீரோயினோட பேர் ஹாரம்னு கூப்பிட்டா வரவே இல்லை. இங்கே வந்துட்டு டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்ல, இங்கே ஹீரோயின் வாய்க்கு வந்தபடி திட்டுறா. முன்ன பின்ன குழந்தைய வளர்த்துருக்கீங்களா இல்லையா, ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நீ ஏதோ இந்த குழந்தைக்கு அம்மா மாதிரி சீனா போடுறேன்னு சொல்கிறப்போ, ஆமாம் நான் தான் இந்த குழந்தையோட அம்மான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு நீங்களாம் கிளம்புங்கன்னு விரட்டி விட்டுறா. இப்படியே குழந்தைய பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோக்கு ரொம்ப அவமானமாக இருக்கு. நான் அவன் தலைமையில் தான் இந்த காம்படிஷனே நடந்திருக்கும். இப்போ ஹீரோயின் ஜெயிச்சும் வரல இல்லையா ஸ்டேஜுக்கு, இது கம்பெனிக்கு ஒரு அவமானம்னு சொல்லிட்டு அப்பா பயங்கரமாக திட்டிட்டு போக்க, ஹீரோயின் மேலே பயங்கர கோவம் வருது. நீ வந்து பொம்மை மாதிரி என்னை யூஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் கூட வாங்காமல் போயிட்டு, இப்போ ஒன்றால் என் கம்பெனிக்கும் கெட்ட பேர், கையில் கிடைச்ச மாவளை செத்தடி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மேலே இன்னும் தான் கோவமும் வெறுப்பும் அதிகமாகுது. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து குழந்தைய வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆன்ட்டி வந்துட்டு செம்ம கோவத்தில் போக, அங்கிள் மட்டும் சொல்கிறாரு, பாவம் அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த பிள்ளை என்ன செய்யும், நம்ம தான் அந்த பிள்ளைக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்ல, இப்படியே நம்ம ஹீரோயின் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள குழந்தை வேற ஏதோ வந்து வாமிட் மாதிரி பண்ணிட்டு பயங்கர கத்த, இப்படியே வந்து ஹீரோயின் பயந்துட்டு டாக்டர்கிட்ட போகிறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை சரியாகுது. இப்படி ஒரு ஃபேமிலி வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஏக்கமாக போயிடுது. நம்ம கூட யாருமே இல்லையே, நம்ம குழந்தைய கொஞ்சம் கூட ஆள் கிடையாதுன்ற மாதிரி நினைக்க, டக்குன்னு அம்மாட்டேருந்து கால் வருது. இவ கத்தி அழுகிறா, அம்மா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கம்மான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்து குழந்தை நல்லா ஆயிடுதுன்னு சொல்லிட்டு வெளியே வர, இப்போ வந்து போகிறதுக்கு எங்கே இடமே இல்லாத மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கா, எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி காம்படிஷனில் யார் வின் பண்ணான்னு சொல்லிட்டு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி யார் ஜெயிச்சான்னு கேட்க, ஹீரோ வந்து செம்மையாக திட்டுறான். திரும்ப இன்னொரு தடவை என் நம்பருக்கு கால் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், செத்த நீ என் முன்னாடி கூட வந்துடாதடி அப்படின்ற மாதிரி சத்தம் போட, இவன் எதுக்கு எப்படி கத்துறான் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் யோசிக்க, இந்த பக்கம் சித்திக்கு மனசு இறங்கிடுச்சு. சரி வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட ஹீரோயினும் ஹாப்பியாக போகிறா. அங்கே போயிட்டு ஹீரோயினை வந்து அவங்க திட்டலை, இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும், அவள் எப்படி ப்ரெக்னென்ட் ஆகிருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு யோசனை. இந்த பக்கம் ஹீரோவுடைய அப்பாவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோவுடைய சித்தி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயினை வந்து நம்ம ஆஃபீஸில் வச்சுக்கணும், அவங்க அப்பா மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, நம்ம கம்பெனிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற மாதிரி அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு அந்த குட்டி பையனை வெளியே அனுப்பிட்டு சித்திக்காரி பயங்கரமாக திட்டுறா, ஏண்டி அறிவு கட்டவில்லை, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, உன் அம்மாக்காரி உலகத்துலேயே என் பொண்ணை போல் யாரும் இல்லைன்னு பீத்திட்டு திரியிறா, நீ வேற ஒரு பிள்ளைய பெற்று கையில் கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, சித்தி இப்போ பேச டைம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் அப்புறமா வெளாவறையாக சொல்கிறேன்னு இவ சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ கம்பெனிலேருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அதனால் எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோ காலங்காத்தால ஆஃபீஸ்க்கு தான் ஃபியான்சியோட வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினை பார்த்தோன்னே அவன் செம்மையாக காண்டாரான். ஹீரோயின் என்னமோ கூலாக பார்த்தவனை பார்த்து சிரிக்க, உன்னை யார் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே விட்டா, முதல்ல ஆஃபீஸை விட்டு வெளியே போடி அப்படின்ற மாதிரி கத்துறதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் ஹீரோயினோட குழந்தை அவள் தான் பெத்தான்றது அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியும். அவனுடைய எக்ஸ் லவர் வேற வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவான். இதுக்கு நடுவில் ஹீரோயினுக்கு எப்படி காதல் வரப்போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த ட்ராமா போடலாமா வேணாமா அப்படின்றத கொஞ்சம் கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் அடுத்த வீடியோவும் வரும். அது போக இந்த ட்ராமா கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றத யோசிக்கலாம். ஏன்னா வந்து இந்த ட்ராமாவில் வந்து ஒரு 102 எபிசோடு இருக்குது. ஷார்ட்டாகவே பார்த்து முடிச்சிடலாம்.